பாரஞ்சித்துடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்க தங்கலான். பாரஞ்சித் அப்படின்னாலே அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, ரிலீஸ் ஆனதுக்கப்புறமாவும் சரி, நிறைய சர்ச்சைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு படமாக 1000ல் ஒருவன் படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, கார்த்தி நடிச்சு. அந்த கதையை டைரக்டர் பாரஞ்சித் டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃப்ளேவரில் தான் இருந்தது. அண்ட் இந்த படத்துக்குள்ளே நிறைய லேயர்ஸ் கொடுத்துருக்காரு. முக்கியமாக எனக்கு இந்த படத்தில் என்ன ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீன்னா ஒரு 3 சீக்வன்ஸ் ஒன்று சொன்னோம். ஒன்று வந்து இந்த டே அண்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டு கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க்கு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, வெறும் ஒரு சிங்கிள் ஆர்டிஸ்ட்டை வச்சு நீங்கள் அப்படி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அண்ட் ஹாலிவுட்டில் அதை எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு க்ரீன் மேட் ஸ்டுடியோக்குள்ளே பயங்கர லைட் சோர்ஸ் வச்சு அவங்க கீப் பண்ணி பண்ணுவாங்க. இல்லைனா இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டூடியோ செட்டப்லேயே அதை பண்ணி லைட் செட்டப்பில் டே அண்ட் நைட்டாக மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுவாங்க. அது ஒரு ஈஸியான ஒரு ப்ராசஸாக இருக்கும். அதுவும் டிஃபிகல்ட் தான். பட் இதில் பாரஞ்சித்து வச்சுருக்க எஃபர்ட் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பன் கிரவுண்டு, அது ஓப்பன் கிரவுண்டில் இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே வராங்க. வெறும் ஒரு ஆர்டிஸ்ட்னால் அவங்களுக்கு அந்த ரிப்பிட்டேஷன் தெரியும், இப்படி ஒரு மூடில் ஒன்று போகணுன்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் மெயினான ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்களோ கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே. அது ஓவரால் நீங்கள் க்ரௌடை கணக்கு பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு 50 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அதே ரிதமில் நடிக்கணும். ஏன்னா டக்கு டக்குன்னு ஒரு ஃப்ளிப்பில் அந்த ஷாட் அப்படியே டே அண்ட் நைட்டாக மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ எல்லாருமே அதே சிங்கில் நடித்தாதான் கட்டாக எடிட் முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப லைவாக உண்மையாகவே அப்படி ஒரு ஃபீல் நடந்தது அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம அந்த சீனை கொண்டு வர முடியும். அது ரொம்ப ஆர்கானிக்காக பயங்கர ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுப்பா, என்ன மாதிரியான ஒரு ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு. இதை தாண்டி சியான் விக்ரம் சொல்லவே வேணாம், எக்ஸ்ட்ராடரியான ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு. ஏன்னா படம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அவ்வளோ உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. முக்கியமாக நிறைய பாறைகள் இருக்க ஏரியா, அதில் ஸ்டண்ட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட அடிகள் ரொம்ப ஈஸியாக நடந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் உடச்சி தள்ளிட்டு நம்ம ஒரு கதைக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்லேயும் போய் ஒன்று ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இந்த வயசுலேயும் பண்ணிகிட்டு இருக்கா தெரியுங்களா. பியூர்லி அது ஒரு மேஜிக் பிளெஸ்ஸிங் தான், பயங்கரமாக இருந்துச்சு. அண்டு இந்த படத்தில் இன்னும் 2 சீன் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. என்னென்னா, ஒரு இடத்துல அந்த சியான் விக்ரமுக்கு அந்த பிரிட்டிஷ் ஆள் வந்து அவனுடைய ஷர்ட் பேண்ட்டை கொடுத்து நீ என்னோட ஆள் அப்படின்ற மாதிரி அவர் அனுப்பி வைப்பார். அவர் அந்த ஊருக்குள்ளே போயிட்டு அந்த ஊருக்குள்ளே ஒரு பெரிய பண்ணையார் மாதிரி ஒரு ஆள் இருப்பார். அவர் எதிர்த்து வந்து நின்று எங்களோட ஆட்கள்லாம் நான் வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லுவார். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சீன், பயங்கரம். ஏன்னா சியானோடைய அந்த நிலத்தை பிடுங்கி அவங்களுடைய வீட்டில் இருக்க ஆட்கள் எல்லாருமே வந்து அவன் இடத்துல வேலைக்கான ஒரு ஆளாக மாற்றிடுறான். அப்படி இருக்கும்போது இங்கேருந்து வெளியில் போன ஒரு ஆள் மறுபடியும் வந்து அவனுடைய ஜனங்களை மட்டும் மீட்காமல் அவனை சுற்றி இருக்க எல்லா ஜனங்களையும் மீட்டு அவன் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அவங்களும் நினச்சி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் தெரியுங்களா. அந்த ஒரு ட்ராவலு பயங்கர மேசிவாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. அண்டு மினிக்கி சாங் நான் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் தேட்டரில். அந்த சாங் அப்படி ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு பயங்கர வைபாக இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு ஜிவி பிரகாஷில், டவுட்டே இல்லைனா. ஸ்டார்ட் டு எண்டு அவருடைய மியூசிக் தான் பயங்கர விறுவிறுப்பாக அடுத்தடுத்த சீக்வன்ஸை இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இன்டென்ஸாகவும் கொண்டு போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஒரு சொல்லி ஆகணும். அண்டு படத்தில் நடிச்சிருந்த பார்வதியாக இருக்கட்டும், மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களுடைய தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. நான் இந்த சீக்வன்ஸ் சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த சீனை முடிச்சுட்டு அடுத்த சீன் ஒன்று இருக்குது. சியான் போட்டுட்ருக்க அதே ட்ரெஸ்ஸை ஒரு ஆள் அடித்து கிழிக்க சொல்லுவார். ரொம்ப ஹிட்டிங்காக இருந்துச்சு. ஒருத்தன் ஒரு ட்ரெஸ்ஸு போடுறது உங்களால் பொறுத்துக்க முடியலையா, அந்த அளவுக்கு ஒருத்தன் மேலே வெஞ்சன்ஸும் கோவமும் அவன் அந்த இடத்துலாம் இருக்கணும் அப்படின்றத நினைக்கிறீங்களான்றத ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அழகாக ஒன்று புரிய வச்சுருப்பார் ரஞ்சித் அவர்கள். அது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சீன். இந்த எல்லா சீனுமே நான் பயங்கரமாக ரசித்தேன். அண்டு எப்போயுமே இப்படி ஒரு பீரியடிக்கலான ஒரு படம் எடுத்துகிட்டு வராங்கன்னும் போது அதில் நம்ம என்ன புது புது எலமெண்ட்ஸ் உள்ளே வச்சா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவர்கள் யோசிச்ச அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா இதில் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு பவர்ஸை வச்சு ஒன்று ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவாக இருக்கட்டும். இன்னொன்று இதுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது, அதுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தங்கலான வெவ்வேறு விதமாக, அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரீக்குவலும் பண்ணலாம் சீக்குவலும் பண்ணலான்ற ஒரு ரேஞ்சில் ஒரு சீரீஸை ஒரு படமாக பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இதை அணுகி இருந்தது. அண்ட் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ், அது ஒரு கோட்டு ஒன்று இருக்குது. அந்த கோட்டை வச்சு இந்த கதையை ஹேண்டில் பண்ணுது அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு பக்காவான ஐடியா, அதில் டவுட்டே இல்லை. பட் எனக்கு எந்தெந்த இடங்கள்லாம் கொஞ்சம் நெருடலாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு சில விஷயங்கள் அவர் சொல்லிகிட்டு இருக்காரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து தங்கம் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு சில ராஜாக்கள் வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு சிவனடியாரை வழிபடுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு
நெத்தியில் பட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்படி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று காட்டுறாரு. அப்படியே இந்த பக்கம் எங்கள் பசுபதி வந்து ராமானுஜரை கும்பிடுற ஒரு ஆளாக இருக்கார். அவர் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து அவர் பூணூல் போட்டு விட்டு நீங்களும் வந்து ராமானுஜரை கும்பிடுங்க, பெருமாளை கும்பிடுங்க, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி போகிறேன். இந்த சீக்வன்ஸாகவே அவங்க எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்போ இந்து கடவுள்கள் எல்லாமே ஹிந்து அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மற்ற கடவுள்கள் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் ஒரு சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்க, திணிக்கிறாங்க, அவங்க கடவுளை இங்கே எடுத்துகிட்டு வந்து திணிச்சு இவங்க எல்லாருமே அப்படி மதம் மாற்றுறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஜோனுக்குள்ளே அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டை ட்ரை பண்ணியிருக்காரு ரஞ்சித் அப்படின்ற ஒரு சீன் இருந்துச்சு. இந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் அதை எங்கே ஸ்ட்ராங்காக சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இவங்க எல்லாருமே பஞ்சத்தில் இருப்பாங்க, சாப்பாடு அப்படின்னு எதுவுமே கிடைக்காத இருக்கும்போது அப்போ வந்து அங்கே ஒரு எருமை மாடு வரும். அந்த எருமை மாடை இவங்க அடித்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல யாராக வேணால் இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணுவாங்க. அந்த சீனை என்னை அக்செப்ட் பண்ண முடியும். பட் ஒரு கரெக்டாக ஒரு க்ளோஸ் போய் அவங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு ராமானுஜரை கும்பிடுற ஒரு சீடர்கள்லாம் இருப்பாங்க. அந்த சீடர்கள் எல்லாருமே ஒரு க்ளோஸ் போய் அவங்க இதுலேருந்து மாறி அதில் ஓடி போய் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஒன்று பண்ணுறாங்களே, எனக்கு அது இந்த கதைக்கு தேவையில்லையோ, அது தேவையில்லாத ஒரு இன்செர்ட்டை உள்ள எடுத்துருந்து வச்சாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்னன்னா யார் வேணால் எந்த கடவுள் வேணால் கும்பிடலாம், அது எந்த விதமான ஒரு தயக்கமும் கிடையாது, எந்த விதமான கேள்வியும் கிடையாது. நம்ம தேவையே இல்லாமல் ஒரு சில விஷயத்த ஆடியன்ஸ் கிட்ட கடத்தணும்ல, அது மக்களை எப்படி வேணால் டைவர்ட் பண்ணலாம், அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான சிந்தைகளை வேணால் தூண்டலாம், அது எதுவுமே கெட்டதாக போயிடக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா படமாக இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது, நிறைய நல்ல நல்ல கருத்துக்களை சொல்கிறீங்க, அதை தாண்டி எங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நான் இதையும் ஒன்று ஸ்ட்ராங்காக சொல்லுவேன்றது பிரச்சனை கிடையாது. பட் அதில் இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு சில விஷயத்த உள்ளே இன்சர்ட் பண்ணி இன்னொருத்தருடைய ஃபேஸை வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன், அவங்க பண்ணாத விஷயங்களை நான் சொல்லுவேன் அப்படின்றது கொஞ்சம் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இரிட்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அவருடைய ஸ்பீச்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனிட்டியோடு இருங்க, எல்லோரும் ஈக்குவலாக பாருங்கள் அப்படின்றது சொல்கிறாங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இது மூணு கோட்டுமே ரொம்ப அழகாக ரொம்ப பொருத்தமாக எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது நாமளும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுதானே சரியான ஒரு வழியாக இருக்கும். இப்போ நம்மள எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நாமளும் மற்ற யாரையும் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது முக்கியன்ற மாதிரி நான் இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணேன். இதை தாண்டி ஓவராலாக இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஃபீல்னா, எல்லா படங்களுமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹாஃபுக்கு ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து அப்படி கொண்டு போகிறாங்க. அது ஒரு கரெக்டான எண்டு அப்படின்ற ஒரு ஃபீல்குள்ளேயே இருக்க மாட்டேங்குது. அது கொஞ்சம் ஒரு மாதிரி. ஏன்னா இந்த படத்தோடைய அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி இந்த கதையில் என்னென்னலாம் சொல்லணுமோ எல்லாம் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஃபேஸ் ஆஃப் ஒன்று நடக்கும்ல, அந்த பிரிட்டிஷ் ஆளுங்களுக்கும் தங்கலானுக்கும் அந்த ஃபேஸ் ஆஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே படம் முடிஞ்சு செகண்ட் பார்ட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. தொடர்ந்து எத்தனை படங்கள்லாம் இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும். முக்கியமாக இந்த செகண்ட் பார்ட் அப்படின்னு வரும்போதே பயமாக இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட செகண்ட் பார்ட்டை பார்த்து நம்ம எல்லாருமே அலறி போயிருக்கும். அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒரு செகண்ட் பார்ட்டா அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளே வருது. இதை தாண்டி இவங்க வந்து இந்த 5th செஞ்சுரியில் நடக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தங்கத்தை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி ஒன்று தான், இப்போ அந்த தங்கத்தை பாதுகாக்கிறது பிரச்சனை கிடையாது, அது பாதுகாக்கிறதுனால என்ன நடக்க போகுது? இப்போ வந்து அந்த தங்கத்தை இந்த மக்களே எடுத்து யூஸ் பண்ணால் இந்த மக்களாவது வளரலாம், இல்லை வேறு யாராவது ஒருத்தன் வந்து அந்த தங்கம் வேணும்னு அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போனானா அவனாவது வளரலாம். இது எந்த ஜோனுக்குள்ளேயுமே இல்லாமல் அந்த தங்கத்தை காப்பாற்றுறதுனால என்ன நடக்குது அப்படின்றத எந்த இடத்துலையுமே கொஞ்சம் தெளிவாக சொல்லலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருந்துச்சு. அதை கொஞ்சம் கிளாரிட்டியோடு சொல்லியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது தோணுச்சு. ஏன்னா நம்மளுடைய நாட்டோடைய வளம் நம்மக்கிட்ட தான் இருக்கணுன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அதில் சந்தேகமே கிடையாது. அதை நீங்கள் டீட்டெயிலாக சொன்ன, இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க அதை சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க, அதை நம்ம தான் புரிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளும் வரும். எனக்கு என்னென்னா எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டே இருந்தால் எப்படி? ஒரு சில விஷயங்கள்லாம் அதுவும் மெயினான பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து அப்படி அண்டர்லைன் பண்ணி காட்டும்போது தான் அது இன்னும் தெளிவாக தெரியுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. இன்னொரு பாயிண்ட், நீங்கள் இந்த கதையாகவே நீங்கள் பார்க்க வரும்போது ஒரு புத்தர் சிலையை வச்சு தான் இந்த கதை ஓவராலாக அப்படி ட்ராவல் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அந்த சிவனடியாராக அந்த ராஜாவாக ஒருத்தர் வராருல, அவர் வந்து அந்த சிவனடியாராக ஒருத்தர் கூட வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த புத்தருடைய தலையை வெட்டுங்க, அது புத்தருன்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவர் பார்க்கும்போது நமக்கு தெரியுது அவர் புத்தர் மாதிரி தான் இருக்காருன்னு. அதுக்கான ரீசனாக அவங்க ஒன்று கொடுக்குறாங்க. இதுவுமே எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா,
அப்போ இருக்கும்போது அந்த அந்த ஒரு வார் அப்படின்றது இருந்தது. அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த கதைக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து காமிக்கணும். அதனால தான் வந்து நிறைய சிலைகளுக்கு அந்த தலையே இல்லாமல் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அதையும் கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த கதைக்கு என்ன தேவையோ, எப்பவுமே ஒரு ஜாகிரஃபியை நீங்கள் டீட்டெயிலாக சொல்கிறது அப்படின்றது பிரச்சனை இல்லை, அதுக்குள்ளே இருக்க ஹிஸ்ட்ரியை சொல்கிறது அப்படின்றது பிரச்சனை கிடையாது. பட் என்ன இருந்தாலும் என்ன தேவையோ அதை சொல்லலாம், இன்னொருத்தரை டிஸ்டர்ப் பண்ணாமல் சொல்லலாம் அப்படின்றது தான் தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. இதை தாண்டி நீங்கள் தங்கலான் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது இல்லைன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதை டடாவை பேசுகிறேன். நான் பிரவீன் கேஎஸ். பாய்.